அதை கையில் எடுத்தீங்க, இதை கையில் எடுத்தீங்க, இப்போ என்னடா புதுசா இதையும் கையில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு இப்போ ஆளுங்கட்சியாக இருக்க டிஎம்கே உங்களை பார்த்து இப்படி பேசுகிறாங்களே சார் அப்படின்னு கேட்டால் பதில் சொன்னவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி அது வேறு இது வேறு, இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார்? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் தான். இப்போ அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் பாஜக வழக்கமாக மிரட்டுறதுக்கு சிபிஐ கையில் எடுப்பாங்க, இடியை கையில் எடுப்பாங்க, அடுத்த கட்ட ஆயுதமாக திரைத்துறையும் கையில் எடுத்துக்கிறீங்களே, சென்சார் போர்டு வரையும் போயிருக்கீங்களே நீங்கள் அப்படின்ற மாதிரி திமுக உங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி நீங்கள் இடின்னு சொன்னீங்களே அது ஒரு தனி ஆணையம், அதை நம்ம யாரும் கண்ட்ரோல் இண்டிபெண்டன்ட் பாடி. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ்ன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொன்னார். இன்கம் டேக்ஸ்ன்னு யாரும் சொல்லலை, சிபிஐ சொன்னதை அண்ணன் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகி இன்கம் டேக்ஸுக்கு வந்துட்டார். அப்போ இன்கம் டேக்ஸு ஒரு தனி பாடின்னு அவரே ஒத்துக்கிறார். அப்போ நாளை பின்ன ஏதாவது குற்றச்சாட்டை இன்கம் டேக்ஸை வச்சு எங்களை அழுத்தம் கொடுக்க பார்க்குறாங்கன்னு திமுகவுக்கு எதிராகவோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராகவோ இன்கம் டேக்ஸை கையில் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யாராவது சொன்னால் நயினார் நாகேந்திரன் சொன்னதை எடுத்துக்கலாம். தம்பி அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அது யாரும் எதுவும் கேட்க முடியாது. அவங்க எங்கே போகிறாங்க, எதுக்கு ரைடு போடுறாங்கன்னு அவங்கள கேட்டால் தான் தெரியும், இதுக்கு பின்னாடி யாரும் இல்லை அப்படின்னு இவருடைய விளக்கத்தை நாளைக்கு எடுத்து போட்டு காட்டலாம். ஒரு நோட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம்னு வச்சுக்கிங்களேன். அப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். இல்லை, நீங்கள் தவறாக கேள்வி கேட்குறீங்க. இடி ஒரு இண்டிபெண்டன்ட் தனி அமைப்பு, அது ஒரு ஆணையம். இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை ஒரு தனி ஆணையம். அவங்க எதற்காக போகிறாங்க என்னங்கிறது அவங்களுக்கு தான் அது தெரியும். இதில் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அரசாங்கத்துக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. த நெக்ஸ்ட் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணமே பாஜக தான் அப்படின்னு ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருக்கா இல்லையா? இல்லை, நிறைய பேர் பார்க்குறேன், நீங்களே ஆமாம் அவன் வேணும்னு பிளான் பண்ணி என் தலைவனோட படத்தை நிறுத்திவிட்டாங்க அப்படின்ற மாதிரி மனசில் குமுறிக்கிட்டு இருப்பீங்க. அந்த குமுறல் நம்ம கேள்வியாக கேட்கணுமா இல்லையா? நயினார் நாகேந்திரன் அண்ணன்ட்டேன். அவர்கிட்ட கேட்டான், என்ன சார் உங்களை தான் சார் ஊரே சொல்லுது ஜனநாயகன் படத்தை நிறுத்தி வச்சதுக்கான மொத்த பிரதிபலனும் இப்போ பிஜேபி தான் அப்படின்ற மாதிரி ஊரே சொல்லுது அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நோ 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 அதுக்கு எங்களுக்கும் துளி சம்பந்தம் கிடையாது. படத்தை பார்க்குறது சென்சார் போர்டு, படத்தை பார்க்குறவங்களுக்கு தான் விமர்சனங்கள் இருக்குங்க, எங்கே நாங்கள் படமே பார்க்கலையே அப்படின்னு ரொம்ப வெள்ளந்தியாக பேசியிருக்கார். நம்புகிறவங்க நம்புங்க, நம்பாதவங்க அட்லீஸ்ட் இந்த கருத்தை கேட்டுட்டு உங்கள் மனக்குமுறல்களை அதிகப்படுத்துறதா இல்லை கம்மிப்படுத்துறதா முடிவு பண்ணிக்கிங்க. அதாவது இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் உறுதியாக சொல்கிறேன், இந்த சென்சார் போர்டுக்கும் இந்த படம் திரையிடக்கூடாதோ எண்ணமோ எங்களுக்கு கடுகளும் அதில் கிடையாது. அதில் உள்ள சென்சார் போர்டு அமைப்புகள் அவங்க சில விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க. இராணுவத்தினுடைய நம்மளுடைய இராணுவத்தையே மாறி இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சில அமைப்புகள் படத்தில் சில விதிகளை தான், சில காட்சிகளை காட்டலாம், சில காட்சிகளை காட்டக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அது என்னங்கிறத படத்தை முழுசாக பார்த்தா தான் தெரியும். படத்தை முழுசாக பார்த்தவங்க சென்சார் போர்டில் உள்ளவங்க அவங்க அதனுடைய அடிப்படையில் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அது சரியா தவறாங்கிற விவரத்துக்குள்ள நாங்கள் போகலை. பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது.